ஐயா, இப்ப 26ல தமிழ்நாடு தேர்தல் வருது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் வியூகங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணிகள் அமைக்கிறாங்க. நம்ம இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு நம்ம தேர்தல் வியூகம் அமைச்சிருக்கோம், எந்த மாதிரி 26 எலெக்ஷன் போகும்? காங்கிரஸ் கட்சியின் தலைமை அறிவித்ததை தான் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம். அவர்களோடு தேர்தல் உடன்பாடு, தொகுதிகள் பங்கீடுக்காக 5 பேர் கமிட்டி நியமித்திருக்காங்க. அந்த 5 பேர் கமிட்டி ஒரு முறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். நான் ஒரு கமிட்டி அமைப்பேன், நான் கமிட்டி அமைத்த பிறகு 2 கமிட்டிகளும் பேசலாம்னு சொல்லியிருக்கிறார்கள். 2 கமிட்டிகளும் பேசி அவர்கள் தலைவர்களுக்கு அறிக்கை கொடுத்த பிறகு தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில செய்த தவறுகளை பாஜக அரசு திருத்தி வரதாகவும், அதே போல வந்து வாக்கு வங்கியில ஊடுருப்பவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இருக்கனாலதான் எஸ்ஐஆரை தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மோடி பேசியிருக்காரு. எஸ்ஐஆர் எதிர்க்கலையே. இப்ப எஸ்ஐஆர் பத்தி தான் பேசினேன். ஒரு ஊர்ல மட்டும் 13 பேர் உயிரோடு இருக்காங்க, அவங்க விடுபட்டு இருக்காங்க. இறந்தவர்களை விட்டுருங்க, இரட்டை பதிவை விட்டுருங்க, முகவரியே இல்லாம இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேரை முகவரி இல்லாதவ தெரியும்? 66,44,881 பேர் தமிழ்நாட்டில் முகவரி இல்லாம இருக்காங்களா? உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் முகவரி இல்லாதவர்கள்? எனக்கு யாரும் முகவரி இல்லாதவர்களை தெரியாது. அந்த கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்கள் ஏதோ முகவரியில் இருக்காங்க. முகவரியே இல்லாம 9 பேரு தமிழ்நாட்டில் இருக்கிற 9 பேர்ல ஒரு ஆளுக்கு முகவரியே கிடையாதா? இதை விட ஒரு வேடிக்கையை நான் பார்த்ததே கிடையாது. இப்ப ஒரு ஊரா உதாரணத்தை சொல்றேன். 13 பேர் அந்த வாக்குச்சாவடியில விடுபட்டு இருக்காங்க. அந்த 13 பேரும் உயிரோடு இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, முகவரி இருக்கு. அந்த 13 பேரையும் குறிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு தோழர். அவங்கள 13 பேரையும் சேர்க்கறதுக்கு முயற்சி நடந்தது. இது ஒரு மிகப்பெரிய மோசடி தமிழ்நாட்டில். இது ஒன்றும் பின்தங்கிய மாநிலம் அல்ல, காட்டுப்பகுதி மாநிலம் அல்ல, வனப்பகுதி மாநிலம் அல்ல, மலைப்பகுதி மாநிலம் அல்ல. இதுல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்க மாநிலம். இதுல 8 கோடி பேர்ல 66,44,000 பேரு முகவரி இல்லாம இருக்காங்கன்னா இதை யாராவது நம்புறீங்களா? அது எப்படி முகவரி இல்லாம இருக்க முடியும்? இறந்து போனார்னு சொன்னா எனக்கு புரியுது, இரட்டை பதிவுன்னா எனக்கு புரியுது, இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காருன்னா எனக்கு புரியுது. முகவரி இல்லாம இருக்காம வட மாநிலங்கள்ல வந்து கிறிஸ்தவ மக்கள் யாரு எஸ்ஐஆர் பணியை செய்யும் போது அவர் தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர் அல்ல, அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியராக மாறினார். ஒண்ணு புரிஞ்சுங்க, எஸ்ஐஆர் பணி செய்பவர் தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர் அல்ல. அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியர். தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அவரை பதவியை விட்டு கூட நீக்கலாம். அதனால அவருக்கு தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர்னு நினைக்காதீங்க. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், அவர் தேர்தல் அதிகாரியா பணியாற்றும் போது அவர் தமிழ்நாடு அரசுடைய பணியாளர் அல்ல. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க, ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வார். இது என்ன வேடிக்கை? இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர், பிரதம மந்திரி.